சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா வச்சு ஒரு சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதில் எக்கும் சேர்த்து பண்ண போகிறோம். உங்களுக்கு எக்கு வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது சாக்லேட்டு இல்லை காய்கறி அந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பாஸ்தா பண்ண போகலாம். இப்போ இதுக்கு நான் டிசானோ பாஸ்தா தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா சாஸ் இதை போட்டு நம்ம வந்து மேலே வந்து அது ப்ரெட்டில் தடவிட்டு பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதில் பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நான் வந்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கேன். இப்போ பாஸ்தா வந்து வெந்துருச்சு. இதில் எடுத்து கொட்டி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 4 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கடைசியில் 1 ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாஸ்தா சாஸ் போட்டுக்கலாம். முட்டை இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு சைடு வந்து பட்டர் இப்படி லைட்டாக தடவிக்கங்க. ஒரு சைடு பட்டர் தடவிக்கங்க, இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து பாஸ்தா சாஸ் தடவிக்கலாம். அதுக்கு மேலே ரெடி பண்ண இந்த பாஸ்தாவை இதில் வச்சிடலாம். 2 சைடும் பட்டர் மேலே வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை சாண்ட்விச் செய்கிற மிஷினில் இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு வித்தியாசமான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.